நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. ஏஞ்சல் டிவியின் அன்பான நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஆண்டவருடைய இரக்கத்தினால எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் நம்புறேன். வாழ்க்கை இல்லையா, சில நேரம் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுத்து அழகு பார்க்கும். சில நேரம் அது குழியில் தள்ளிவிட்டு நாம் அதை எப்படி தாண்டி வர்றோம்னு பார்க்கும், இல்லை எப்படி தவிக்கிறோம் பார்க்கும். இது வாழ்க்கை செய்கிற ஒரு விளையாட்டு. ஆனால் ஆண்டவருடைய கையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அழகான வசனம் இருக்குது, ரோமர் 8:37. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அதுக்கு முன்னும் பின்னும் நம்ம பார்த்தா இல்லாத பிரச்சனையே இல்லை. நாசமோ மோசமோ மரணமோ துன்பமோ பட்டயமோ என்ன அதற்கு மிஞ்சின கஷ்டம் நம்ம யாருக்கும் வராது. அதில் 1 2 வரும், வந்தாலே நம்மலாம் ஒரு வழி ஆகிடுவோம். ஆனால் அங்கே என்ன அந்த வசனம் சொல்லுது 8:37 பார்த்தீங்கன்னா, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். we are more than conquerors. இவை எல்லாவற்றிலும், இந்த எல்லா பயங்கரமான சூழ்நிலை நடுவிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, எதனால் வேறு எதுனாலையும் ஜெயிக்க முடியாது. அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்ற ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையில் எப்படி அந்த சூழல்களை ஜெயித்து போராடி வந்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இவை எல்லா சூழல், நீங்கள் எல்லாரும் என்னென்னமோ சூழல் இல்லையா, வாழ்க்கையில் பிரச்சனைகள் 1 2, உடல் நோய் ஒரு பக்கம், மனசுக்கு பிரச்சனை, குடும்பத்தில் பிரிவினைகள், பொருளாதார பிரச்சனை, இன்றைக்கி நிறைய போராட்டங்கள் இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றிலும் எப்படி ஜெயம் கொள்வது, எப்படி வெற்றி கொள்வது, ஹவு டு காங்கர் தம் அப்படின்னு பார்த்தா, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே, ஆண்டவர் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக சிலுவைக்கு வந்தார் நாம் பாவிகளாக இருக்கும்போது. அதனால் அவராலே, அவருடைய நாமத்தினாலே, அவரை பிடிச்சிக்கிறனால இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். we are more than conquerors. ஸோ அப்படி தான் இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய அன்பான கெஸ்ட் திரு பாஸ்கர், அவங்களுடைய மனைவி அனுப்பமா 2 பேரும் வந்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கையில் அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் கேட்கலாம். அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி அழகான சந்தோஷமான தம்பதியாக நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. ஆல்ஃபா ஹெல்த் கேர் அப்படிங்கிற மருத்துவ உபகரணங்களை, அவங்க எல்லாருக்கும் தேவையான உபகரணங்களை கொடுத்து வழங்குகிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து 8 வருஷமாக நடத்திட்டுருக்காங்க. ஸோ ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சாதாரணமாக எல்லாரையும் தாண்டி வந்துட முடியாது. அவங்க எப்படி அதை தாண்டினாங்க, ஜெயம் கொண்டாங்கன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க நேர்களே, நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் தம்பி அப்படின்னு சொல்லலாமா? அனுப்பமா சிஸ்டர். சில நேரம் சிலர் வருத்தப்பட்டுப்பாங்க, மரியாதை கொடுக்காம பேசுகிறோம். ஆனால் தம்பி மகன் தங்கைங்கிற உறவுக்குள்ளே இருக்கிற அன்பு புரியாதனால தான் அப்படி சொல்கிறது. அதனால நான் அந்த ஸ்தானத்திலேருந்து தம்பின்னு சொல்கிறேன். ஸோ வாழ்க்கை அதுதான் இல்லையா, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப அதிகப்படியாக சில நேரம் தாங்க முடியாத எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடுது. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ நீங்கள் எங்கே பிறந்து வளர்ந்ததெல்லாம்? ஓகே, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் பாஸ்கர். நான் திருவண்ணாமலையில் பிறந்தேன். அங்கே சுற்றி கிறிஸ்துவ இல்லாத மதத்தில் சுற்றி இருக்கிற அங்கே அந்த ஏரியாவில் தான் நான் பிறந்தேன். அதுக்கப்புறம் படிப்புக்காக சென்னை வந்தது. அப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் சென்னையிலே படித்து இங்கே. எவ்வளோ பேர் கூட பிறந்தவங்க? எங்கள் ஒரு அண்ணன் ஒரு தம்பி. அப்பா என்ன பண்ணி? அப்பா அங்கே டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு வசதியாக இருந்தீங்களா? ஓரளவுக்கு வசதியாக இருந்தது. அப்பாவுக்கு நல்ல பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக சென்னைக்கு வந்தது. அதனால் சென்னையை இங்கே நாங்கள் அப்படியே செட்டில் ஆகிட்டோம். ஸ்கூலெல்லாம் இங்கே தான் படிச்சிங்க? ஸ்கூலெல்லாம் இங்கே தான், பத்மா வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, வடப்பழனியில் படித்தோம். அதுக்கப்புறம் இப்போ கீழ்பாக்கில் பை காட்ஸ் கிரேஸ் அது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் நர்சிங் கோர்ஸ் முடிச்சதுக்கு நர்சிங் சைக்காட்ரிக் நர்சிங் கோர்ஸ்.
ஸோ ஏன் அந்த படிப்புக்கு போகணுன்ற ஒரு ஆசை? அது வந்து 100% காட்ஸ் கிரேஸ்ன்னு தான் சொல்லணும். எனக்கு ஆக்சுவலாக அந்த பிளான் இல்லை. அந்த பிளான் இல்லை. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு தான் 1 இயர் வரைக்கும் கோர்ஸ் படித்து பிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எந்த வகையில்? எந்த வகையில்னா நர்சிங் கோர்ஸ் அப்ளை பண்ணுங்கள், நல்ல அது ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஜென்ரலாக சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் தான் நான் கடவுளை தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு ஒரு கிறிஸ்டியானிட்டி லைஃப் வரும்ன்ற விஷயம் வேறு நம்பிக்கை தான். ஆமாம், வைராக்கியமாக, ரொம்ப வைராக்கியமாக இருப்பேன். என் பேர் பொட்டுக்கார பாஸ்கர்னு தான் சொல்லுவாங்க. ஐடென்டிட்டியே எனக்கு அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. யாரை பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க. நர்சிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் லைஃப் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அது விரிவாக சொல்லலாம். நர்சிங் கோர்ஸ் ஈஸியாக கிடைச்சதா? இது நர்சிங் கோர்ஸ் வந்து யூஸ்வலாக சொல்லப்போனால் கவர்மெண்ட்டில் ரொம்ப டஃப் கிடைக்கிறது. ஹை ஸ்கோர் மார்க் வாங்கணும், ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கணும்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னா, மொத்தம் டோட்டல் தமிழ்நாட்டில் 15 மேல் நர்சஸ் மட்டும் ஜாப் அங்கே ஃபில் பண்ணிட்டாங்க. நான் 16th தானே மெம்பர். எனக்கு கிடைக்கலன்னு 15க்கு அடுத்த நம்பர் 15 மெம்பர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஹை ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் இருக்கவங்க தான் போனாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நல்லா மார்க் எடுத்திருந்தேன் நான். ஆனால் கூட என்னை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுட்டாங்க. கிடைக்காதுன்றதில் நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய இடத்துல இருந்தவர் வந்து வேண்டாம், எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டான்னு, அவர் வேண்டான்னு 3 monthsல ஜாயின் பண்ணிட்டு வேண்டான்னு போயிட்டார். அதுதான் அந்த நான் 16th மெம்பராக இருக்கனால இமீடியட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும், 24 hours ஜாயின் பண்ணணும் பண்ணுறதுக்கு அவரோட அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதனால் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. உண்மைக்குமே கடவுளோட சித்தம் தான் அதை சொல்லணும் நான். ஸோ ஜாயின் பண்ணும்போது எனக்கு அது பற்றிலாம் எதுவும் இல்லை. நானே சொல்ல போனோன்னா ப்ரேயர் பண்ணுறவங்கள எல்லாம் நிறைய கிண்டல்லாம் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போ அது அவர் அற்புதம்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா அது வேறு மதத்தில் இருந்தவங்கள நான் இருந்ததுனால எனக்கு அது பெருசாக என்ன காரணம் கிண்டல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? சத்தமாக பேசுவாங்க. அது சொல்லாமான்னு எனக்கு தெரியல. அல்லையா கூட்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா நான் எனக்கு அது சம்மந்தமே இல்லை சொல்கிறது. ஏன்னா எனக்கு எங்கள் ஃபேமிலியில் யாருமே கிறிஸ்டியன்ஸ் மாதிரி கிடையாது. சொல்லிக் கொடுக்கவும் யாரும் இல்லாதனால நேச்சுரலாக நான் அப்படி கிண்டல் பண்ணனால நிறைய நாள் உண்டு அது மாதிரிலாம் பண்ண உண்டு. ஃபஸ்ட் இயர் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜின்ற ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் போது தான் ஐ கேம் டு நோ தட் சம்திங் இஸ் தேர் அதர் தேன் திஸ் வேர்ல்ட். அது யாராச்சும் இது வந்து சாதாரண ஒரு மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியில் ஹார்ட் படிக்க ஆரம்பித்தோம். எல்எஸ்சிஎஸ் வெர்டிக்கல் செஷன், அதோடைய வால்வ், காம்ப்ளிகேட்டட் ஆர்கன், கண்டிப்பாக அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை படிக்கும் போது ஐ came to realize that something is different. இது நார்மலாக ஒரு அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்ட கருவிலேருந்து வந்த குழந்தைக்கு இருக்கிறது கண்டிப்பாக கிடையாது. இதையும் மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்றதை இவ்வளோ நுணுக்கமாக ரொம்ப சின்ன வால்வு அது. அதில் இன்னொரு வியப்பான விஷயம் என்னென்னா, நாங்கள் மார்ச்சுரிக்கு எங்களுக்கு போஸ்டிங்ஸ் வரும், பிணங்கள்லாம் அறுக்கிறது அது மாதிரி டிசெக்ஷன் பண்ணுற இடத்துல. அங்கே போகும்போது ஒரு ஹார்ட் எடுத்து இதுதான் ஹார்ட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இறந்து போன ஹார்ட்டில் வந்து நாங்கள் சும்மா விளையாடுறதுக்கு அங்கே விளையாட்டுத்தனமாக தான் இருப்போம். இப்போ ஒரு சிரஞ்சு வச்சு தண்ணி புஷ் பண்ணும்போது எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னா, அந்த இறந்து போன வால் வந்து ஒர்க் ஆகுது, டக்குன்னு க்ளோஷர் ஆகுது. ஸோ இது சக்திக்கு மீறினது. இட்ஸ் நாட் நேச்சுரலாக நடக்கிறது இல்லை, ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சக்தி இருக்குதுன்னு ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் இட். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு டேலே எனக்கு அது தோணிகிட்டே இருந்துச்சு. தென் எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, எதுவாக இருந்தாலும் நான் சர்ச் பண்ணுவேன், உண்மை எது, யாராட்டி கேட்பேன். அப்போ இன்டர்நெட்டு கூகுள்லாம் அவ்வளோ இல்லாதனால அங்கே ஒரு லேப்டாப்பில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்க முடியும். உண்மையான கடவுள்னு ஒரு இது வந்து இன்வென்டட் ஹார்ட் அப்படின்னு சும்மா சில்லியாக குழந்தைத்தனமாகவே இருக்கும். அதில் வந்து யார் ஹார்ட் கண்டுபிடிச்சாங்க அவங்களோட நேம் தான் வருமே தவிர ஹார்ட்டை கண்டுபிடிச்ச யாருன்னு வராது இல்லைங்களா, அது உருவாக்கினது இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் மீன் ஒரே ஒரு சக்தி தான் இருக்குது. அது என்னன்னு அப்போ தான் நான் தேட ஆரம்பித்தேன். ஸோ அம்மாக்கிட்ட போய் கேட்பேன், அப்பா கிட்டே கேட்பேன், யார் பெரிய சக்தியான கடவுள்னு. அவங்க நிறைய நேம் சொல்லுவாங்க. பயம் வந்தால் இந்த சாமி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ எனக்கு எதாவது பிரச்சனைனா யாரை நான் கூப்பிடுறது? இப்போ நான் தடிக்க கீழே விழுறேன், இல்லை எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, நான் யாரை வந்து கூப்பிடுறது அப்படின்னா யாருக்குமே பதில் தெரியல. அப்புறம் நானாக தான் தேட ஆரம்பித்தேன். சரி, உண்மையானது எதுவாக இருக்கும், எது வந்து பழமையாக இருக்கோ, எது வந்து ஒரிஜினலோ, அதில் தான் நிறைய வந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தோணிட்டுச்சு. அப்போ நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிந்தால் பைபிளில் தான் இது தான் இருக்கிறதுலே ரொம்ப பிசிஓ ஏசின்றதெல்லாம் முன்னாடி பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் உண்மையான கடவுள்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எதுக்கு எனக்கு அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தெரியலையா அப்போ. ஆனால் கூட ஒரு வைராகியம் என்னை விடக்கூடாது. சின்ன வயசுலேருந்து வயசில் அப்படி ஒரு தேடல்
இந்த ட்ராக்ல. ஏன்னா ஒரு மலைப்பு தானே, சர்வத்தையும் பார்த்தா, நட்சத்திர கூட்டத்தை பார்த்தாலும் சரி, மனுஷனை பார்த்தாலும், இயற்கையை பார்த்தாலும், there has to be a mighty hand. யார் அதை உருவாக்கிக்க முடியும்? நான் அந்த வயசில் வந்திருக்கு. பரவாயில்ல. தேடலோட முடிவு எனக்கு அங்கே ஒரு அக்கா டாக்டர் அமிதான்னு ஒருத்தங்க அங்கே நான் மீட் பண்ண வந்துச்சு. அவங்க தான் வந்து ப்ரேயர் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, அந்த ஹாஸ்டலில், அந்த ஹாஸ்டலில், எங்கள் ஹாஸ்டலுக்கு பக்கத்து ஹாஸ்டல்லே அவங்களுக்கு அது எப்படி வந்துச்சுன்னா, அவங்க அவ்வளோ புக்ஸ் இருக்கும் படிக்க வேண்டியது. ஆனால் அந்த புக் படிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பைபிள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படிப்பாங்க. நிறைய வாட்டி டைம் இருக்காது அவங்களுக்கு, ஆனால் கூட பைபிள் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க புக்ஸே படிக்க ஆரம்பிப்பாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு புக்ஸ் இருக்குது படிக்க வேண்டியது, எப்போ பார்த்தாலும் இந்த குட்டி புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்கிறீங்க, என்ன விஷயம் அது என்ன அப்படின்னு கேட்டால், இதுதான் பைபிள், இது படித்தாலே இது ஒன்றே போதும் உலகத்தில். அப்போ கூட நான் கிண்டல் தான் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒன்றும் படிக்கணும், எது எதுக்கு படிக்கிறீங்க, எது கேட்டாலும் கொடுப்பார் இல்லையா, இப்போ ப்ரேயர் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போகலாம்ல, அப்படிலாம் சில்லியாக சின்ன சின்னதாக எனக்கு தெரியாதனால அப்போது நானும் கிண்டல் பண்ணிலாம் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் இங்கே வந்து ஜீசஸ் வந்து உன்னதமான கடவுள், உலகத்தையே அவர் தான் படைத்தார், அவர் நம்மளை எல்லோரும் ரொம்ப தான் நேசிக்கிறாரு, அவர்கிட்ட என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல எனக்கு ஸ்பார்க்கான விஷயம் வந்து, நான் ஹாஸ்டலில் இருக்கேன், எல்லாருமே செகண்ட் ஷோ ஃபிலிம் போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக ஹேபிட்ஸ் எல்லாம் ஒன்றும் வரலையாப்பா? அப்போ எந்த கெட்ட பழக்கமும் அந்த குரூப் ஆஃப் பீப்புள் எல்லா பழக்கமும் இருக்கும், எல்லாருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். நான் கூட உட்காந்து சிட் சாட் பண்ணுவேனே தவிர, அப்போ இருந்தே கடவுள் என்ன தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க கூட உட்காருவேன், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன், கூல்ட்ரிங்க்ஸ் கொடுப்பேனே தவிர எந்த பேட் ஹேபிட்ஸும் என்ன டச் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக நான் போனப்போ முதல்ல 2-3 மாதம் கம்பல் பண்ணுவாங்க. அப்புறம் கம்பல் பண்ணி அவன் வேஸ்ட்டு வேலைக்கு ஆக மாட்டான் அப்படியே என்னை திட்டுவாங்க, இவன் எதுக்குமே சரிப்பட்டு வரமாட்டான், அவன் வேலைக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. அது வந்து அப்புறம் கொஞ்ச நாள் ஆவாக என்னை யாரும் கம்பல் பண்ணுறது, அது ஒன்று ஆண்டவர் காத்து கொண்டார். அதனால் எந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே எனக்கு இல்லாதது தான். எனக்கு என்ன மாதிரி இன்னும் 2-3 பேர் மட்டும் இருக்காங்க அது மாதிரி. ஸோ முதல் இது எல்லாரும் செகண்ட் ஷோ சினிமா போயிட்டாங்க. ஆனால் அப்போ ஆன் அண்ட் ஆஃப் ஃபிலிம் பார்ப்பேன், எனக்கு அது பார்க்கக்கூடாது அதெல்லாம் தெரியல. அன்றைக்கி நான் போகல, ஹாஸ்டலில் தனியாக உட்காந்துட்ருக்கேன், எல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. எனக்கு கொஞ்சம் வாழைப்பழம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சு, டாக்டர் அமிதா அக்கா சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அப்போ வாழைப்பழம் கேட்டால் கொடுப்பாருன்னு சொல்கிறாருல, அது என்ன என்ன கேட்டாலும் கொடுப்பேன், என்ன கேட்டாலும் கொடுப்பாருன்றாரு. முதல்ல இது நான் டெஸ்ட்டு தான் பண்ணேன். ஆக்சுவலாக எனக்கு ஒன்று கூட புல் அரிப்பாக இருக்குது. அன்றைக்கி ஒரு நைட் ஒரு 10 வரைங்க இப்போ என்னென்னமோ கொடுக்குறீங்களா எல்லாருக்கும், எனக்கு இப்போ சாப்பிட வாழைப்பழம் கிடைக்குமான்னு சில்லியாக கேட்டேன். நான் ப்ரேயர் மாதிரி கூட இல்லை, நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் ஆமேன் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஜீசஸ் பெரிய கடவுள்னு சொல்கிறாங்களே, எனக்கு ஒரு வாழைப்பழம் இப்போ கிடைக்குமா எனக்கு, என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் படுத்து ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய டோர் நாக் பண்ணுறாங்க. அப்போது அது என்னோடய ஃப்ரெண்டு, அவருடைய அப்பா, அவர் வந்து விவசாயி, ஊர்லேருந்து வருவார். அவர் ஒரு தோல் ஃபுல்லாக வாழைத்தார் எடுத்துகிட்டு வர்றாரு. அதான் 1 கேட்டால் 2, 1 கேட்டால் 100. அது கொண்டு வந்ததே இல்லாமல் எங்கேப்பா எல்லாம் போயிருக்காங்கன்னா, எல்லாருமே சினிமா போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னது. உட்காந்து சரி பண்ணி தூங்குறியா, சரி நீ தூங்க என்னங்க, இல்லைப்பா எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்னு நினச்சிட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் வந்துட்டீங்க. அவரே வந்து ஒன்றுன்னா உரிச்சு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு அந்த நேரத்தில் நடந்ததெல்லாம் எனக்கு எதுவும் புரியலை, ஆனந்த கண்ணீரில் தான் ஃபுல்லாகவே இருந்தேன். அப்போ ஐ ஸ்டார்டட் ரியலைசிங் தட் ஜீசஸ் இஸ் அ காட், ட்ரூ காட். அவர்கிட்ட நம்ம வந்து அதோட இடைப்படுகிறாருங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம ரூம்குள்ளே பேசுகிறோம், நம்ம வேறு மதத்தை சார்ந்தவங்க, நம்ம சொல்கிறதையும் அவர் கேட்குறாரு. வாட் எ காட் இஸ், வாட் எ மிராக்கிள் அது. ஸோ அப்போ தான் நான் அதுக்கப்புறமா வார்ட்ஸ்க்கு போகும்போது, ஆப்ரேஷன் தியேட்டர், ஐசிக்கு போகும்போதெல்லாம் நமக்கு கொடுத்தாரு. வேறு யாருக்கா கொடுக்குறாரா பார்ப்பேன். சின்ன குழந்தைங்க கேன்சரு, டயாலிசிஸ், கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது, இவங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா அவரால், இவருக்கு எதாவது அவர் ஹெல்ப் பண்ணுவாரா அப்படிலாம் நான் வந்து கேட்கவே ஆரம்பித்தேன் சும்மாவே கடவுள்கிட்ட. ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே எப்பவுமே இல்லை பண்ணல. அதுலேயே சைக்காட்ரி இதுன்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் என்ன முக்கியமாக அந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய மனசை டீல் பண்ணுவீங்களா உடம்போடு சேர்த்து? இது வந்து நர்சிங் கோர்ஸ்லேயே நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, கைனக்கு, சைக்காட்ரிக், ஆர்த்தோ இருக்குது. எனக்கு வந்து கொடுத்தது வந்து மென்டல் இல்னஸ் பற்றி, மனநலம் சம்மந்தப்பட்டது, சைக்காட்ரிக் சப்ஜெக்ட். ஸோ அதுக்கு ஒரு பெரிய அசைலம் இருக்குது, இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்னு சொல்லிட்டு கீழ்பார்க்கல. அங்கே வந்து 6 months நாங்கள் ஒர்க் பண்ணணும். ரியலி டெரிபிள் ஜாப். என்னன்னா அங்கே அவங்க கூட டீல் பண்ணுறது, அவங்க கூட ஒர்க் பண்ணுறது தான். இது நர்சிங்கே வந்து அனுபமாவும் தானே? ஆமாம். நீங்கள் என்ன படிச்சீங்க? நான் எம்எஸ்சி பீடியாட்ரிக் நர்சிங். அப்பா, ஒரு உண்மையில் தியாக மனசும், இட்ஸ் கிரேட் சர்வீஸ் ஹியூமனிட்டிக்கு பண்ணுற, மனுஷனுக்கு பண்ணுற. ஸோ அந்த கோர்ஸ்
ஸோ அதுக்கப்புறம் அடுத்தவங்கக்கிட்டலாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அவர். ஸோ லைக் மேஜிஷியன் மாதிரி தான் நான் அவரை பார்த்தேன். என்னையும் நான் அப்படி தான் ஒரு மாதிரி என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, ஜீசஸ் இஸ் வித் மீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். அப்புறம் தேர்ட் இயர் முடிக்கும் போது நிறைய ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. ஏன்னா நான் லேட் ஜாயினிங்கு, கோர்ஸ் முடிக்கலாம்னு தெரியல. ஏன்னா கடவுள் எனக்கு க்ளோஸாக போகிறதுக்கு எனக்கு தெரியல. அதுக்கு மேலே எனக்கு என்ன அவர் ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி, அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் கேட்டால், அவருக்கு வேணுமா கொடுக்குறீங்களா, இவருக்கு வேணுமா கொடுக்குறீங்களா, அப்படி தான் நான் கேட்பேன். ஸோ இந்த ரட்சிப்பின் அனுபவம் நம்ம சொல்லுவோம், அது இல்லை. அது மாதிரி எப்போ வந்துச்சுன்னா ஒரு 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 வந்து ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துருச்சு. அந்த ஃப்ரெண்ட் வந்து நீ எல்லாம் ஜீசஸ் நம்ப ஆரம்பிச்சிட்டல, அப்போ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சேன். சாம்னு ஒரு ஃபாஸ்டர் நினைக்கிறேன், அவர் எனக்கு கரெக்டாக தெரியல, ரொம்ப வருஷம் முன்னாடி இருக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கிறாருன்னா ஆச்சரியமாக இருக்குது. நீ வேறு மதத்தை சார்ந்தவன், நீ வந்து வீட்டில் எல்லாரும் அப்படி தான், நீ என்ன அது தெரிஞ்சு உன்னை குறிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அதனால் போய் பண்ண ஆரம்பிச்சிருன்னு சொல்லி எல்லாருமே அந்நிய பாஷை அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் கண்ணீர் விட்டு கதறினேன். எல்லாருமே உங்கள்கிட்ட பேசுகிறேன், எனக்கு எப்படி உங்கள்கிட்ட க்ளோஸாக வரணும்னு தெரியல. நான் வந்து ஃப்ரெண்டு மாதிரி பேசுகிறேன், அது தப்பு, அது எனக்குமே தெரியுது. ரொம்ப செல்ஃபிஷாகவும் இருக்கேன், எது வேணாலும் கேட்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு எப்படி தேங்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதேமாதிரி அவங்ககிட்டையும் சொல்லவும் முடியல என்னால். ஏன்னா நான் வேறு நான் கிறிஸ்டின் கிடையாது, அப்படியும் சொல்ல முடியாது என்னால். என்ன பண்ண எனக்கு தெரியல ஜீசஸ், எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஐ ஹேவ் டு டாக் டு யூ, ஐ ஹேவ் டு கம் டு யூ க்ளோஸ், அதுக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது தான் அந்த ப்ரேயர் மீட்டிங் எல்லாருமே வந்து அந்நிய பாஷை பேசினாங்க. அந்நிய பாஷைன்னா என்ன, அதெல்லாம் எனக்கு எதுவுமே அப்போ தெரியாது. அப்போ போகும்போது எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அந்நிய பாஷைனா என்ன, எப்படி பேசணும்னு தெரியலையே எனக்கு. அழுகுறேன், அதாவது நான் அழுகுறேன், கண்ணிலேருந்து தண்ணி வருது, ஆனால் சத்தம்லாம் வரலை, கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பட் ஐ ஸ்டார்ட் க்ரையிங் லைக் எனி திங், சவுண்டு வராத மாதிரி கற்றுக்கிட்டே இருந்தேன். அப்போ நான் வந்து அப்படியே இங்கேருந்து ஒரு 10 அடி பின்னாடி போய் விழுந்து அழுதுகிட்டே இருந்திருக்கேன், எனக்கு அது தெரியல. அப்புறம் ஃப்ரெண்டு பிடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆனதுக்கப்புறம் எந்திரிச்சு நடந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக அந்நிய பாஷை நான் பேசுகிறேன். அதுதான் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் வந்து என்னை டச் பண்ண விஷயம் அப்படின்னு நான் அதுலேருந்து அந்நிய பாஷை வந்து ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அது ஃப்ரெண்ட்ஸே ப்ளஸ் நிறைய பேரே சொல்லுவாங்க, இதெல்லாம் எந்த கிஃப்டட் தான் ஆக்சுவலாக. எனக்கே நான் இவ்வளோ நாள் ஆண்டவரை முழுமையாக தெரிஞ்சு ஒப்பு கொடுத்தீங்களா? இவர் தான் கடவுள், இவர் தான் உண்மையான தெய்வம்ன்றது எப்போ? ஆமாம், இப்போ என்னென்னா அதேமாதிரி அதுக்கப்புறமா சரி ப்ரேயர் பண்ணிடணும் தெரிஞ்சு போச்சு, சரி கடவுள்கிட்ட நம்ம பேசலாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் லைஃப் இஸ் கீப் ஆன் மூவிங், என்ன வேணுமோ கேட்பேன், அவர் கொடுப்பாரு. நம்ம நர்சிங் வந்து படித்து நல்லபடியாக முடிச்சாச்சு. ஒர்க்கிங் வந்தபோதும் அப்படி தான், எல்லாமே ஈஸியாகவே இருக்குது எனக்கு. லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்குது, லைஃப் வெரி லைட் லைஃப். எனக்கு என்ன இருக்கு எனக்கு தெரியாது. சண்டே ஆனால் சர்ச் போயிடுவேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு வாட்டி நீல் டவுன் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோம். ஒரு ஹாய் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தான். நைட் ஆனால் ப்ரேயர், ஓகே இன்னைக்கு ப்ரேயர். வீட்டில் ஒன்றும் பிரச்சனை வரலையா? வீட்டில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, மேரேஜ் ஆகிற வரைக்கும் நீ வந்து நாங்கள் சொல்கிற சாமி தான் நீங்கள் கும்பிடணும், அந்த முறையில் தான் போகணும். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ போய் அதுக்கப்புறம் நீ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்த வரைக்கும் அப்போ வந்து தப்பான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னா, மாற்றிடுவாங்க, கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, வெளியில் இருக்கிற அப்படி தப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்குமே பயம், நம்ம மாறலாம் கூடாது, இதுலேயே தான் இருக்கணும், ஆனால் அவங்க கூட நான் ஃப்ரெண்டாக இருக்கணுன்றதுல ஒரு பயம் எனக்குமே ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருந்துச்சு. அம்மாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அது டஃப்பான லைஃபு, கிறிஸ்டியானிட்டி லைஃப் வந்து ரொம்ப டஃப்பான லைஃபு, ரொம்ப நீ வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும், உன்னை ரொம்ப ஒரு சோதிக்கலாம் செய்வார், உன்னை வந்து சாவின் விளிம்பில் கூட கொண்டு வருவார், அதுக்கெல்லாம் நீ ரெடியாக இருந்தால் தான் போகணும், அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா, நீ உனக்கு இதில் இல்லாத என்ன இருக்குது அப்படியெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அவரான கருத்து எல்லாவற்றிலும் எல்லாம் இருக்குது. ஆனால் கூட எனக்கு அவர் டேஸ்ட் பண்ணதுலேருந்து அதுலேருந்து வெளில வர விருப்பமே இல்லை. ஸோ ஒரு சின்ன இடைவேளை நம்ம எடுக்கலாம். ஸோ எப்போ வந்து முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்க? கல்யாண பொண்ணு ஒன்று உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு, கல்யாண வயசு வந்துருச்சா இதுக்குள்ளே? அப்போ வந்து படிச்சுட்டு இருக்கும் போது இல்லை, படித்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணோம், ஜாயின் பண்ணோம். அப்போ தான் ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் வந்து இவங்களை பார்த்தேன். ஓ, நீங்கள் விரும்பி விரும்ப தான் பண்ணிக்கிட்டோம். ஓகே. என்ன நேயர்களே, எவ்வளவு நேரம் அழகான அன்பான தம்பதி பாஸ்கர் அவர்களும் அவனுடைய மனைவி அனுப்பமாவும் பேசிகிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தர் வாழ்க்கை அதான் அவர் அழுத்தி திரும்ப சொல்கிறார், வாழ்க்கை ரொம்ப சுலபமாக சுகமாக போயிட்டு இருந்ததுன்னு. அடுத்து ஒரு திருப்பம் உண்டு, தாண்டி வர ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சனை உண்டு அப்படின்றதுக்கு தான் திரும்ப சொல்கிறாரு. ஸோ வாழ்க்கையில் எல்லாம் உண்டுன்னு அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இதை எப்படி அவங்க தாங்கினாங்கன்னு நம்ம பார்க்கலாம். காத்துருங்க. கர்த்தர் நல்லவர்.
அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாங்க நேரிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ வாழ்க்கை அழகாக போயிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஒரு அன்பு வேற வந்திருக்கு. ஸோ யார் அவங்க விருப்பத்தை முதல்ல தெரிவிச்சிங்க? முதல்ல நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது இவங்களை பார்த்தேன். ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப சின்சியர், அவங்க ரொம்ப சின்சியர், யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க உண்டு பேஷண்ட் உண்டு அப்படி இருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. எல்லாரும் கதை அடிச்சுட்டு பேசிட்டு கொஞ்சம் பிரேக் டைமில் பண்ணுறோம். அப்படி இல்லை, நம்ம பயங்கர டெடிக்கேட்டடாக இருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா ஜெலஸியே வரும். ஏன்னா அங்கே வந்து பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆக போகும்போது எங்கள் அனுப்பமா சிஸ்டர் வரலைங்களா, சிஸ்டர் வரலைங்களான்னு கேட்பாங்க. அப்போ நாங்களாம் இல்லையா, எங்களெலாம் கேட்காம அவங்கள மட்டும் கேட்குறீங்க அப்படின்வாங்க. அப்புறம் போகும்போது ரிவ்யூஸ் மாதிரி இருக்கும் ஒரு புக்ஸில், அதுலேயும் அவங்க நேமையும் பர்டிகுலராக எழுதிட்டே போவாங்க. இவ்வளோ சின்சியராக இருக்காங்களே அப்படின்லாம் எனக்கு அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈர்ப்பு மாதிரி ஒன்று வந்துச்சு. என்னம்மா அந்த படிப்பு மேலே, அந்த தொழில், அந்த துறை மேலே அவ்வளவு பாசமா? என்ன அந்த எனக்குமே கஷ்டப்படுற மக்களை பார்க்கும்போது? எஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்பா வந்து விவசாயம் பண்ணுறவர். அம்மா அப்பா வந்து என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. ரொம்ப ஆகாவோனெல்லாம் இல்லை. ஸோ என்னை வந்து இதுக்கு சேர்த்துருக்காங்க, அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அதுக்கு வந்து நான் நல்லா படிக்கணும். ஸோ அதனால் அது எனக்கு என்னன்னே தெரியாமல் தான் வந்து வேற அந்த சேவை செய்கிறது, நான் சேவைன்னு தான் சொல்லுவேன். அது எப்படின்னு தெரியல, என்னன்னு தெரியல. லைக் நம்ம படிக்கும் போதே எல்லாமே அதுக்குள்ளே இன்கல்கேட் ஆகி வந்துருதான்னு தெரியல. லைக் முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து சேஞ்சஸ் நிறையா இருந்தது. மற்றவங்க கிட்ட எப்படி பேசுறது, போகிறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுல. நோய் உற்றவங்கள வலியிலையும் மரணத்தின் விளிம்புலையும் அவங்களுக்கு, ஸோ நம்ம கிட்ட வர்றவங்களுக்கு வந்து நம்மளால நம்ம பேச்சினால தான் அவங்களை கம்ஃபர்ட்டே பண்ண முடியும். அவங்களுக்கு கரெக்ட், எஸ், அவங்களுக்கு கரெக்டான டைமில் மெடிசன் கொடுக்கறது, அவங்க பேசியே அவங்களோட பாதி இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி மனசு தான். அது வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு கிடைச்ச ஒரு இதுதான். அது வந்து ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் அந்த துறையில். ஸோ 2 பேரும் விருப்பப்பட்டு, உங்களுக்கும் இவரை பிடிச்சதா? டெஃபினட்டாக. ஃபஸ்ட்டு அவங்க என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்குற மாதிரிலாம் கேட்கல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு தான் கேட்குறேன். அது ஒரு ரொமான்டிக் பாய் மாதிரி ஒரு அது மாதிரி எல்லாம் கேட்கல. எடுத்தோன்னே அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் நான். ஆக்சுவலாக ஒரு நோ செகண்ட் தாட்ஸ், நோ வேவரிங் மைண்டு. எடுத்தோடனே நான் அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு கேட்ட விஷயமா அதுதான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படி தான் எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோடனே அங்கே போயிட்டேன் நான். அதுக்கு அவங்க சொன்னது எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அப்பா கிட்ட கேளுங்க, அப்பா என்ன சொல்கிறாரோ அதான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ அப்பா அம்மாட்ட போய் பேச. ஆமாம், நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா ஊர்லேருந்து வந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு சென்னை என்னன்னே தெரியாது. பட் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னாங்க. பட் ஆனால் அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம், இப்போ எதுவும் இல்லை. எவ்வளோ வெயிட் பண்ணோம் அதுக்கு? 5 completed years. 5 years. Yes. வெயிட் பண்ணீங்க 2 பேரும்? Yes. மனசு மாறா? ஆமாம். அதுக்கப்புறம் நான் எம்எஸ்சியும் படித்தேன். இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி அங்கே வீட்டில் பண்ணாங்க. ஆமாம், எங்கள் வீட்டிலே நான் சொல்லிட்டேன். அவங்களும் வந்து வேறு சேம் தான் நம்ம அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. பட் என்ன மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் வீட்டில் ஒரு குழப்பம். உங்களுக்கு ஆண்டவர் எனக்கு வந்து நான் படித்தது எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அதனால நான் ப்ரேயர் பண்ணுவேன், சாங் பாடுவேன். சாங்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து உட்காந்து பைபிள் படித்து இவங்க சொன்ன மாதிரி காலையில் ஈவினிங் ப்ரேயர் பண்ணுறது கூட நான் இல்லை. ஆனால் எனக்கு நான் என்ன கேட்கறதுனால கேட்பேன். அதாவது என்னன்னா அவர் மேலே வெறுப்பு இல்லைன்னு சொல்கிறதே பெருசு. அல்ல, அப்படி ஒரு பொண்ணை நீங்கள் விரும்பி இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும். உங்களுக்கு அவரை பிடிச்சி, ஆண்டவரை பிடிச்சிருந்தது, பட் தெரியாது. ஆமாம். ஸோ இவரோட பழக ஆரம்பிச்சப்புறம் ஆண்டவர் அப்புறம் நாங்கள் சர்ச்சுக்கு போவோம், சண்டேஸில் போவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே வந்து நாங்கள் அவரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ, ஜீசஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதோ, பெருசாக கிறிஸ்டியன் லைஃப் டிஸ்கஸ் பண்ணுறதோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் கரெக்டாக சண்டே ஆனால் மார்னிங் அவங்க 2 பேரும் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நான் எனக்கும் இப்போ ஹாஃபாக தான் இருக்கும். அப்போ நான் இந்த சின்னமலை ஏஜி சர்ச் போயிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு மோகன் தான் ரொம்ப எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. திருமணம் எப்போ நடந்தது? அக்காவுக்கு ஒரு வழியாக திருமணம்? ஆமாம். அப்படா, திருமணம் இந்த 2010 ஃபெப்ரவரியில் 2010. ஆமாம். ஸோ ஆனால் திருமணம் வந்து வேறு முறைப்படி தான். ஆமாம். அது பெற்றோருடைய உங்கள் வீட்டில் சொன்ன ஒரே கண்டிஷன் அதான், மேரேஜ் வரைக்கும் நீங்கள் என் பையன், மேரேஜுக்கு அப்புறம் உங்கள் லைஃப் அது, நீ அதை யாருமே அதுவும் உங்களோட மனைவி ஆயிடுறாங்க, உங்கள் விருப்பத்தை. ஆமாம். ஸோ கல்யாணம் அந்த முறைப்படி நடந்தது. சரி, திருமணத்துக்கு பிறகு அதுக்கப்புறம் 2 years ஆச்சு. பெரியவன் குழந்தை பிறந்தாங்க. ஃபஸ்ட்டு பையன், 2 பையன், 2 பசங்க எனக்கு. ஆமாம், அவங்க இப்போ வந்து 10 வயசு 12 வயசு ஆகுது அவங்களுக்கு. ஸோ பிறந்தாங்க. அவங்களுக்கு பேர் வைக்கிறதுலேருந்து மொட்டை அடிக்கிறதுலேருந்து எல்லாம் வீட்டில் என்ன சொன்னாங்களோ அது மாதிரி தான். நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில் நேரமாக தூக்கிட்டு சர்ச்சுக்கு போய் பாஸ்டர் கிட்ட பேரை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்.
வந்துட்டு இங்கே ஒரு பூஜை அதெல்லாம் என்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணி. ஸோ இந்த இங்கே நான் வேலை நல்லா தான் போயிட்டு இருந்தது. 2 பேரும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, குழந்தைங்க பார்த்துட்டாங்க. ஃபெய்த்தில் இந்த பூரணமான இது வேற இல்லை. ஸோ இதுக்கு நடுவில் எப்போ இந்த கனடா போகணுன்ற ஆசை வந்தது? ஆமாம், இப்போ நாங்கள் வந்து 2019 நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நான் நர்சிங் சூப்பரண்ட் ஒரு ஹெச்ஓடியாக நர்சிங் ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இவங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் சரி எல்லாரும் ஃபாரின் போகிறாங்கல்ல, நம்மளும் போகலாமே அப்படி அந்த ஒரு தாட்டில் தான் வந்து வீவர் ப்ராசஸிங் கனடாவுக்கு போகிறதுக்காக ப்ராசஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரியவன் பிறந்ததில் இருந்தே ஐ ஹேட் அ ஸ்மால் லம்ப், ஒரு பிரஸ்ட்டில் வந்து ஒரு லம்ப் இருந்தது, ஒரு சின்ன கட்டி அது இருந்தது. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சீரியஸாக ரெகுலராக ஒன்ஸ் இன் 2 இயர்ஸில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம், பிரஸ்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது விசே லைக் அந்த வந்து டிஷ்யூ எடுத்து செக் பண்ணுவாங்க, எஃப்என்ஏசின்னு சொல்லுவாங்க. சொல்லவே வேண்டாம் நீங்கள். எஸ் அதில் டிஷ்யூ எடுத்து செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீடில் போட்டு அது மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நார்மல் கட்டின்னு தான் வந்தது. ஸோ இது நார்மல் கட்டி தான், சைஸும் அதே சின்னதாக தான் இருக்குது. ஸோ நத்திங் டு வரி, லெட் இட் ப்ரொசீட், ஒன்றும் அது பண்ண வேண்டாம் அப்படின்னாங்க. அது மாதிரி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் 2வது பிறந்தவரா? ஆமாம், அது செகண்ட் பேபி பிறந்தான். அதுக்கப்புறமும் நாங்கள் எவ்ரி 2 இயர்ஸ் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம், எல்லாமே ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நம்ம வந்து கனடா போகலான்னு ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு தாட், லைக் அங்கே போனால் நம்மளுக்கு பெருசாகிடுச்சுன்னா வந்து பண்ணுறதுக்கு யாரும் ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க, நம்ம 4 பேர் மட்டும்தானே போவோம். அப்போ அங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, என்ன பண்ணல, இது எதுக்கு வச்சுட்டு டவுட்லேயே வச்சுக்கிட்டு, அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படிங்கிறதுக்காக 2020 ஜனவரி 6 இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்துருச்சு. ஆமாம், ஆக்சுவலாக எங்களுக்கு 2 பேருமே நர்ஸ்ன்றதுனால 2 பேருக்குமே மோஸ்ட் வாண்டட், அது சைக்காட்ரிக் ப்ளஸ் பீடியாட்ரிக்ன்றதுனால பயங்கர வாண்டடு. அலவன்சஸும் நிறைய கொடுத்தாங்க. அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி இது கிராப்டாஸ் லைக் எனிதிங், அதை வாங்குற மாதிரி. ஜாப் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம்னா நம்ம போயிடலாம், அந்த அளவுக்கு ப்ராசஸிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆமாம், அதனால சரி ஜாப் இன்டர்வியூ வந்துருச்சுன்னா உடனே போகிற மாதிரி இருக்கும், அதனால் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 20 ஜனவரியில் வந்து ஜனவரி 6 நான் அதை மறக்கவே மாட்டேன். நான் லைக் இந்த கட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்காக போனோம். அங்கேயும் காட் ஹாஸ் கிவன் மீ எ பிளஸட் டாக்டர், நல்ல கிறிஸ்டியன் டாக்டர் தான், ஏஞ்சலின் மேடம் அவங்க பேர். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டாக்டர். அவங்க தான் எனக்கு சர்ஜரியும் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இந்த இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயாப்சிக்கு கொடுத்தாகணும். பயாப்சினா என்னென்னா அதை கல்ச்சர் பண்ணி பார்க்கறது கொடுத்தாகணும், அந்த மாதிரி பண்ணணும். டெஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் கிட்ட தான் போகிறோம். ஏன்னா அது வந்து சாதா கொழுப்பு கட்டி தானே, அதனால கொஞ்சம் காஸ்மெட்டிக்காக இருக்கணும்னு சொல்லி பிளாஸ்டிக் சர்ஜரி கிட்ட போய் குறையோ தெரியாத மாதிரி அதை எடுத்து. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்ரி 6 months ஒன்ஸ் எங்கள் ரிப்போர்ட் எல்லாமே எங்கள் கையிலேயும் இருக்குது. நார்மல் கொழுப்பு கட்டி, நார்மல், எந்த பிரச்சனை. பயாப்சி மாதிரியே எடுத்து பண்ணீங்க. எஃப்என்ஏசி அதுலேயுமே வந்து கொழுப்பு கட்டின்னு தான் வந்திருக்கு அது வரைக்கும் சோஃபார். ஆஸ்பிரேஷன் சைட்டாலஜி, அதாவது பழமொழி கூட இருக்கு மேம், மாங்கொட்டை போட்டால் வந்து மாம்பழம் தானே வரும், பழப்பழமாக வரும், வராது. அப்போ கேன்சர் வந்து கண்டிப்பாக வராது. அது ஏன் அந்த இடத்துல மிஸ் ஆச்சுன்னு தெரியல. கேன்சர் கட்டியாக இருந்தால் முதல்ல இருந்தே கேன்சர் கட்டியாக தான் இருக்கணும், நார்மல் கட்டி மாதிரி. ஆமாம், இல்லை அது ஏன் வந்தது, அப்போ அந்த ரிப்போர்ட் ஒன்று தப்பாக இருக்கணும். சரி, நம்ம அதை இந்த கட்டியை நீங்கள் அதுவும் தான் ஒரு காஸ்மெட்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி அதை வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிங்களா? ஆனால் எனக்கு ஐ ஃபீல் வெரி ரெஸ்ட்லெஸ். அப்போ யூஸ்வலாக சின்ன ப்ரொசீஜர்ஸ் தான் அது. ஆனால் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ரொம்ப பால்பிட்டேஷன், ஏதோ வந்து கடவுள் சொல்கிறாருன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிட்டுருந்துச்சு. நம்ம லேபர் வார்டில் கூட ஐ வாஸ் நாட் தட் மச் டென்ஸ்ட். 2 பையன் பிறந்தப்போ கூட அந்தளவுக்கு டென்ஷன் இல்லை. பட் இந்த சர்ஜரி பண்ணும்போது அவ்வளோ டென்ஷனாக இருந்தேன் நான். அப்புறமா நானும் டாக்டர்கிட்ட வாலண்டியராக கேட்டு நான் வேறு ஒரு டெஸ்ட் எதுக்கு அனுப்புகிறேன், எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் ஸோ அன்ஈஸின்றனால வேறு ஒரு இடத்துல லேபில் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம், லேப் டெஸ்ட் கொடுத்துட்டோம். ஆனால் எனக்கு மட்டும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. அது ஏன்னே கடவுள் கொடுக்குற பயமா, அதை அலர்ட் பண்ணுறாரான்னு தெரில. அதனால் ப்ரைவேட் என்ன ரிசல்ட் வந்தது? இட் வாஸ் ஆக்சுவலி அ கேன்சர் கட்டி. இது அது ஸ்டேஜ் 2ல் இருக்குது. 1 தாண்டி 2nd போச்சு கேன்சர் கட்டின்னு சொல்லிட்டு. எந்த சமயத்தில் அது ஒரு யங் கப்புள் கனவுகளோட கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக அப்படியே சுக்கு நூறாக எல்லாமே போட மாதிரி, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தாச்சு. கொடுமை. பட் அது என்ன தப்பாக வந்திருந்தாலும் நமக்கு அது நல்லதுக்கே நடந்தது அப்படிங்கிறது பின்னாடி எங்களுக்கு நிறைய தடவை ரியலைஸ் ஆச்சுமா. அந்த சூழலை எப்படி தாண்டி வந்து அது வந்து ரொம்ப கஷ்டம். உட்காந்து அழுதோம், ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்.
உலக ரீதியாக அதை கூட தாங்கிக்கலாம். உயிருக்கு பிரச்சனைன்னு வரும்போது இதுவா அதுவான்னு நம்ம எடை போட்டு பார்க்கலாம். இங்கே இதுவும் பயமாக இருக்குது, அதுவும் அஃப்கோர்ஸ் அந்த இனிஷியல் ஷாக்கு, ஏமாற்றம் எல்லாம் இருக்கும். ஆனால் யூ ஹேவ் டு ட்ரீட் ஹர். இல்லை, எனக்கு வந்து அப்போ ஒரு ஏஞ்சல் மாதிரி கொடுத்த விஷயம் வந்து டாக்டர் அமிதா. நான் சொன்னேன் நர்சிங் ஸ்டாண்டர்டில் படிக்கும் போது அவங்க உங்களுக்கு ஆண்டவரை அறிமுகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் நம்ம நாட் ரெகுலர் 6 months ஒன்ஸ் 3 months ஒன்ஸ் தான் கால் பண்ணி பேசுவோம். மைண்டில் எனக்கு டலார்னு ஃபஸ்ட்டு அடித்த ஒரே விஷயம், முதல்ல நீ அவங்களுக்கு சொல்லு, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்னன்றதை கேளுன்னு தான் எனக்கு மைண்டில் வந்துச்சு. நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு நடு ரோட்டில் அழுதுகிட்டே போயிட்டே இருக்கேன். எனக்கு தெரியல, நான் அங்கே டாக்டர்கிட்டையும் சண்டை போட்டேன். சான்ஸே இல்லை சார், நாங்கள் 3 years செக் பண்ணிருக்கோம், நீங்கள் தப்பாக பண்ணுறீங்க. திருப்பியும் இன்னொரு வாட்டி செக் பண்ண சொன்னேன். அப்புறமா அவங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அவங்க ஒன்றுமே சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. டென்ஷன் ஆகாத, நான் ஒரு 1/2 hour கழிச்சு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா தான் லைஃபே எங்களுக்கு பயங்கரமாக சேஞ்ச் ஓவர் ஆச்சு. ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்துச்சு எனக்கு. எப்படி அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இவங்களுக்கு இன்னும் சொல்லலை, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷனே போகல, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பிளான்லாம் ஊருக்கு போகிறதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி திங்ஸ்லாம் இருக்குது. வீடு வேறு யாருக்கா கொடுக்கணும், அந்த மாதிரி பிளானிங், பிஸ்னஸை வேறு யாரும் டேக் ஓவர் பண்ணுறது, அதுதான் நாங்கள் மைண்டில் யோசிச்சுட்ருக்கோம். இவங்களுக்கு லீவ் அப்ளை பண்ணுறது, நான் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு எப்படி லீவ் அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் என்னோட மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸ்கூலிங் என்ன வயசு அப்போ? பையன் வந்து 2nd standard படித்தான், சின்ன வந்து யூகேஜி படித்தான். ஸோ அவனுக்கு ஸ்கூலிங், இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், அதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ என்ன உடனே ட்ரீட் பண்ணணும்னு சொன்னாங்களா? உடனே டாக்டர் அமிதா அவங்களுக்கு ஃபோன் பண்ணோடனே அவங்க வந்து டாக்டர் பெட்ரிஷன் ஒரு மேம் இருக்காங்க, அவங்க வந்து சிஎம்சி வெள்ளூரில், அவங்க தான் இந்த டிபார்ட்மெண்ட் சிஎம்சி வெள்ளூரில் அவங்க தான் இன்சார்ஜ். அவங்க அதுதான் காட்ஸ் பிளான் ஆக்சுவலாக. அப்போ தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு அது புரிஞ்சிச்சு. சென்னையில் எல்லா லீடிங் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த ரிப்போர்ட்ஸ் கொண்டு போய் நான் காமிக்கிறேன். இவங்களுக்கு தெரியாது எதுவுமே. அப்போலோ ஹாஸ்பிட்டல், நிறைய லீடிங் கேன்சர் ஹாஸ்பிட்டல் என்னென்னலாம் இருக்கோ எல்லாத்தையுமே காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் ரிப்போர்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு என்னாச்சுன்னு கேட்டு எல்லாம் ரெடியாக அதை பற்றி நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். என்னதான் அதிலேயே இருந்தால் கூட நமக்கு வரும்போது வேறு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதனால் நான் தெரிஞ்சு வச்சுட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கேதர். அவங்களுடைய இதெல்லாம் என்ன கணிப்பெல்லாம் என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே தேர் ஃபோக்கஸிங் டுவர்ட்ஸ் தி இன்சூரன்ஸ், எவ்வளோ பே பண்ணுறீங்க, இது என்ன 100% தேர் வெரி கமர்ஷியல். அது நல்லாவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஐ ஹோப் ஆல் தி லாஸ்ட் எல்லாமே நம்ம விட்டுட்டேன் அப்படியே. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. எல்லாம் ஒரு 4-5 ஹாஸ்பிட்டல் போயுமே எதுவுமே செட் ஆகி வரலன்னொன்னே அப்புறம் அட் லாஸ்ட் வந்து அவங்க பேசினாங்க. அக்கா அனுப்பமா கிட்ட இப்போ சொன்னீங்க? அனுப்பாமட்ட சொல்லவே இல்லை, அக்கா கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க வந்து நீங்கள் தனியாக அதை தாங்கினீங்க. ஒரு டெரிபிளாக ஒரு 2 days இருக்கும். 2 daysக்குள்ளே நான் பார்க்காத டாக்டர்ஸ் இல்லை, அவ்வளோ பேருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ். எனக்கு யாரும் ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சா கூட நான் ரிப்போர்ட் அனுப்புகிறேன். அந்த அளவுக்கு மைண்ட் எனக்கு இருந்துச்சு. ஸோ யாராச்சும் ஏதோ ரிசல்ட் சொல்லுவாங்களா, ஏதாவது இல்லைன்னு சொல்லிடுவாங்களா, யாராச்சும் இது ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்களா, அப்படி தான் மைண்டில் நம்புறதுக்கே எனக்கு அவ்வளோ டைம் எடுத்துச்சு எனக்கு. அட்லாஸ்ட் அவங்க பேசி ஒரு டாக்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் ஜஸ்ட் நீ காமி, தேல் ஷோ எவ்ரி திங், சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் பண்ணிக்கோ. எங்கள் வெள்ளூர் சிஎம்சி வெள்ளூரில் சொன்னாங்க. ஆக்சுவலாக டாக்டர் பெட்ரிஷா மேம் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி. அவங்க 2 பேருமே ரூம்மேட்ஸாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எதுக்காக இவ்வளோ க்ளோஸாக நான் சொல்கிறேன்னா, அவங்ககிட்ட நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு 90 days ஆகும். 90 days கம்ப்ளீட் 90 days. இப்போ வேணும்னா அடுத்து 3 months அவங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கும். த்ரூ ஆன்லைன் நேரில் போனாலும் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் எப்படியோ காட் ஷோ த குட் வே பாத், அவங்க மூலியமாக அவங்களுக்கு தெரியுன்ற மாதிரி பண்ணியாச்சு. ஸோ இமீடியட்டாக நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஹை ப்ரையாரிட்டி கொடுத்துருக்கேன், நீ உடனே போய் பாருன்னாங்க. இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. கேபை புக் பண்ணியாச்சு, கேப்ல ஏறி உட்கார வச்சாச்சு. எங்க போறோம்னு தெரியாது, இல்ல சிஎம்சி போறோம்னு சொல்லிட்டாங்க. சிஎம்சி நான் எனக்கு அப்பவே டவுட், சிஎம்சி போறது வந்து நான் சொன்னேன் பயாப்சி ரிப்போர்ட் என்னாச்சு, எனக்கு ரிப்போர்ட்டை காமிங்க. அதான் படிச்ச பொண்ணா அதுலயே நீங்க ஏமாத்தம். எஸ் அப்ப கேட்டேன், இல்ல ரிப்போர்ட்னு வரல, இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு டவுட், நம்ம இங்க சர்ஜரி பண்ணிட்டோம்ல, அதனால நல்ல கணவர். எஸ் கணவர். அது கரெக்ட். எஸ் தி வே டு சிஎம்சி கேட்டுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் ஹி இஸ் டெல்லிங் மீ. அது வரையும் சொல்லல. ஆனா அவங்களுக்கும் குழப்பமா இருக்கும். ஆனா இது டைவர்ட் பண்றது நானே போய் நான் கடவுள்ட்ட என்ன சொல்றேன் வரக்கூடாது. somehow I understood. இவங்க சிஎம்சி கூட்டிட்டு போறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து சிஏவா தான் இருக்கும். இல்லாம என்ன எதுக்கு அவங்க கூட்டிட்டு போகணும், என்னை எதுக்கு கூட்டிகிட்டு போகணும், அந்த ஒரு தாட் எனக்கு இருந்தது. அதனால் நான் மைண்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், சம்திங் வென்ட் ராங், அவ்வளோதான், அதுக்கு நம்ம வந்து ரெடி ஆகிக்கணும்னு சொல்லிட்டு.
பிள்ளைங்கள யார்கிட்ட விட்டுட்டு போகிறீங்க? அம்மா வர சொல்லி எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா கிட்ட பேசி அக்கா கிட்ட எல்லாம் சொல்லி அம்மா வர வச்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. எங்கள் அக்கா கிட்ட பேசும்போது கூட 1 மணி நேரம் அழுதுருக்காங்க, ஃபோன்லேயே அழுதுருக்காங்க. அப்போ அக்கா கன்சோல் பண்ணியிருக்காங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வர வச்சு ஆமாம் பசங்களை விட்டுட்டு என்ன டைமிங். ஆனால் ரொம்ப கஷ்டம். எனக்கு அப்படி இப்படியே புரியும் எல்லாரோட கஷ்டம். இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க, ஊரில் இருந்து அம்மா வராங்க, பசங்களை பார்த்துக்கிறாங்க, நம்ம சிஎம்சி போகலான்னு சொல்லும்போது எஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு க்ளீன் போல்டுன்னு சொல்கிற மாதிரி நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். அதனால இருந்தாலும் இவங்க சொல்லலை, அந்த காரில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சொல்கிறாங்க, இல்லைப்பா அதுவே ஒரு 3 மணி நேரம் பிரயாணம். நான் என்னென்னமோ சமாளிக்கிறேன், அவங்க வேறு பேசுகிறேன், டைவெர்ட் பண்ண. நான் ஒரு சில நேரத்தில் பேச்சு மாற்றும் போது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. இதில் வந்து என்னாலே முடியல, எங்கே போகிறோன்னு சொல்ல தெரியல, யாரை பார்க்க போகிறோம் சொல்ல முடியல, என்ன ரிசல்ட் என்ன கூடிய விஷயம் இல்லையப்பா. கொஞ்சம் கொஞ்சமாக ஹிண்ட்டு மட்டும் தரேன், பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கனடா வந்து இப்போ போகணுன்னு இல்லை, அப்புறம் கூட போய்க்கலாம், ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை, அப்படியே பேசிகிட்டே இருக்கோங்க. அதுதான் நான் பேசுகிறேன். அப்புறம் எனக்கு தாங்க முடியல, ஏன்னா எந்த விஷயம் நான் மறைச்சது கிடையாது. அப்போ சிஎம்சி என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிட்டேன், இது மாதிரி செக் பண்ண போகிறோம், இது மாதிரி ரிசல்ட் பாசிட்டிவ் வந்திருக்குன்னு சொன்னோடனே அப்போ தான் ஷி ஸ்டார்டட் க்ரைங். ஏன்னா அது முன்னாடியே சொல்லியிருந்தா 2 நாள் ஃபுல்லாக கண்ணீராக தான் இருந்திருக்கும், அழுகை. இப்போ எனிவே அதை டேக் தான் ஆகணும். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அழுகை வந்தது. பட் ஆனால் எனிவே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கோம், போயிட்டு வந்தோம், பார்த்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா தான் வி வர் கிரைடு. நான் வந்த அப்புறம் தான் அந்த முழு அந்த இது வந்து அவங்க சொன்ன அப்போ அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து இல்லைம்மா நீங்கள் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நீங்கள் 3 months லீவ் வாங்குங்க, அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சரி பண்ணிடுவேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இங்கே பண்ண டெஸ்ட் எல்லாம் எதுவுமே ஏற்றுக்க மாட்டாங்க, சிஎம்சிவில் அங்கே பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக எல்லாம் பண்ணும். ஸோ எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க, நான் உங்களை இமீடியட்டாக கூப்பிடுறேன், நத்திங் டு வரி, இது மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறோம். அப்போ வந்து அவங்களும் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், அப்போ அங்கே பேசுகிறாங்க, அவங்க இந்த மாதிரி கடவுள் வந்து கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் ஆமாம் நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணுங்கள். இன்னைக்கு வரைக்கும் நல்லா கைட் பண்ணுவாங்க மேம், அவங்க இன்றைக்கும் பேசுவாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. லைக் அதனால் நீங்கள் நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு எதுவும் வராது அப்படிங்கிற மாதிரி நான் உங்களை கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எனக்காக அந்த டைமில் ப்ரேயர் பண்ணவங்க நிறையா. நாங்கள் வந்து அழுதுட்டு இருந்தோம், சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு, வேண்டாம் நம்ம நேராக ஏஜி சர்ச் போகலாம், ஃபஸ்ட்டு அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு வி வெண்ட். அந்த கீழே ஒரு இப்போ சர்வீஸ் எதுவும் இல்லை, கீழே ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஆஃபீஸ், அங்கே போனோம். அங்கே போயிட்டு இந்த மாதிரி எங்களுக்கு புதுசாக டயக்னோஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம், பட் வி வேர் நாட் ஹேவிங் கம்யூனியன் எல்லாம் எங்களுக்கு நம்ம யார்கிட்டையும் இல்லை, கான்டாக்ட் இல்லைன்னு ஏரியா பாஸ்டரோட நம்பர் கொடுத்தாங்க. அவர் வீட்டுக்கு வந்தார், அப்புறம் கேர் செல்லர் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாங்க. லைக் என்னென்னா வந்து வீட்டில் வந்து அவ்வளோ ப்ரேயர் பண்ணுவாங்க எனக்காக. மிட் நைட் எல்லாம் முழங்கால நின்று அழுது ப்ரேயர் பண்ண கேர்சலில் இருக்க மெம்பர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நல்ல நான் அந்த சபை தான் மெம்பர். ஓகே, அது ஆமாம் 96ல். ஆமாம் மேம். அப்படியே கேர்சல் வந்து நல்லா பண்ணாங்க. அதில் தான் வந்து சின்ன குழுவாக ஜெபிக்கிறது. ஒரு நாள் எங்களை வந்து டிசப்பாயிண்ட் ஆகவே விட மாட்டாங்க அவங்க, பயங்கரமான டெய்லி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க, யாராவது ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இதை ஆண்டவர் செய்கிற செயல். ஸோ என்ன ட்ரீட்மெண்ட், அது எப்படி போய் வேற வரணுமே, கொரோனா சமயம் வந்து. எஸ் அதுதான் மேம், கரெக்டாக. இது வந்து எனக்கு February 25 வந்து 2020 25th February ஃபஸ்ட்டு கீமோ. ஸோ ஃபஸ்ட்டு கீமோக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா கரோனா வந்து நம்மளுக்கு அப்போ ரீச் ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு கீமோலாம் முடிஞ்சிருச்சு, மார்ச்சில் தானே. ஆமாம் மார்ச்சில் தான். செகண்ட் கீமோ வந்து 3 weeks கழிச்சு மார்ச்சுக்கு போகணும். கொரோனா வந்து பயங்கர பீக்கு, சென்னை ரெட் அலர்ட்டு. வேலூர் கலெக்டர் வந்து சென்னையிலிருந்து எந்த பேஷண்ட்டும் வந்து அட்மிட் பண்ணக்கூடாது, போய் வர முடியாது சாதாரணமாக மேம், போய் வர முடியாது. அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் சென்னை பேஷண்ட்ஸை அட்மிட்டே பண்ணக்கூடாதுன்னு கலெக்டர் ஆர்டர் போட்டிருக்காரு. அப்போ அங்கே கால் பண்ணி கேட்டு இந்த மாதிரி சென்னை பேஷண்ட்ஸை எடுத்துக்க மாட்டோம், நாங்கள் வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் லெட்டர் எடுத்துகிட்டு சென்னையிலே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். அங்கே போய் பண்ணி கிடைப்பாங்களா? அந்த கேர் கிடைக்க மாட்டாங்க. நான் எல்லா ஹாஸ்பிட்டல் பார்த்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, நான் இங்கே தான் பண்ண போகிறேன்றதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ எஸ் பாவம். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணனால எனக்கும் கொரோனா டியூட்டி போடுவாங்க. ஸோ 1 week டியூட்டி, 1 குவாரண்டைன் டியூட்டி, கொரோனா எல்லாம். அதாவது எந்த கனவு அழகாக ஒரு குடும்பம் கனடா போய்
ஏதோ பிழைப்பு அந்த சுச்சுவேஷன் வந்து திருப்பி இன்னைக்கு கூட யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கேட்டால், நான் வந்து இம்யூனோ சப்ரஸிவ் கீமோதெரப்பி எடுத்து வீட்டில் உடம்பு இம்யூனோ சப்ரஸிவ். அம்மா வந்து ஏஜ்டு, வீட்டில் என்னை பார்த்துக்கிறதுக்காக அம்மா வீட்டில் இருக்காங்க. பசங்க 2 பேரும் வெரி ஸ்மால், யூகேஜி அண்ட் செகண்டரி படிக்கிறாங்க. இவங்க உடஞ்சி வேலையும் பார்க்கணும். கொரோனா வார்டு டியூட்டி. அப்போ வந்து எல்லாரையும் விட வந்து ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. 100% ரிஸ்க் கொரோனா வர்றதுக்கு. கொரோனா வரும்போது குழந்தைங்க, வயசானவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்பெஷல் பேஷண்ட்ஸ் இவங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 3 பேருமே எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க. எனக்கு நான் கொரோனா வார்டு டியூட்டி பார்த்தாகணும். 1 வாரம் டியூட்டி பார்க்கணும், 1 வாரம் குவாரண்டைன் டியூட்டி பார்க்கணும். ஸோ இந்த சூழல் நல்லா புரியுது. கனடா கனவுகள் கலைஞ்சது ஒரு பக்கம், அந்த வயசுக்கு அந்த நேரத்துக்கு நான் சொல்கிறேன். பின்னாடி எல்லாம் தெரியும். அந்த ஒரு பக்குவம் வரும்போது எல்லா நன்மைக்கு தான் ஆண்டவர் செய்வார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடப்பது யாவும் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னா அது அந்த பக்குவம்லாம் உடனே வர்றது கஷ்டம். அதுவும் சின்ன பிள்ளைங்களுக்கு வர்றது கஷ்டம். ஸோ கொரோனா பீரியட் வேறு வேலூர் போனோம். ஒருத்தரையும் எப்படிப்பா சமாளிச்சிங்க? வெரி டஃப் ஆக்சுவலாக. அப்போது நான் நினச்ச விஷயம், மனுஷனால் எதுவுமே அது சாத்தியமே இல்லை. கலெக்டர் வந்து ஓப்பனாகவே ரெட் அலர்ட் கொடுத்துட்டாரு. சென்னையிலேருந்து யாரும் உள்ளே வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் கடவுள் ஹவு காட் ஷோஸ் குட் வே அப்படின்னா, இவங்களுடைய கிளாஸ்மேட் தான் செங்கல்பட்டில் கலெக்டராக இருந்தவங்க. ஸ்ட்ரெயிட்டாக நான் பைக் எடுத்துகிட்டு செங்கல்பட்டு கலெக்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, நாங்கள் போயே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, டோன்ட் வரி, அவங்கள பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் நான் போகிற நேரம் பார்த்து அவங்க ஆஃபீஸ் விட்டு வெளில போகிற நேரம் அவங்க. அப்போ தான் நான் அவங்கள வழியில் தான் மீட் பண்ணோன்னே, சரி எல்லா ரிப்போர்ட்ஸ் எங்கே போனால் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவேன், ப்ரேயரோடு போயிடுவேன், அவ்வளோதான். எனக்கு அது மட்டும்தான் தெரிஞ்சிச்சப்போ. அப்போது என்னோடய கிளாஸ்மேட் தான் அங்கே இருக்கார், நீங்கள் போங்க நான் அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சிஎம்சி வெள்ளூரில் சென்னையிலேருந்து யாருமே அலோவ்டு இல்லை எக்ஸப்ட் அவஸ். எங்களை தவிர யாருமே உள்ள அலோவ். நாங்கள் தான் மேம் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு இந்த இது கொரோனாக்காக அடுத்து சென்னையிலேருந்து அட்மிட் ஆகுறாங்க. எங்களுக்குன்னே ஒரு ப்ரோட்டோக்கால் கடவுள் கர்த்தர் வந்து எங்களுக்காக ப்ரோட்டோக்கால் ரெடி பண்ணி, இந்த மாதிரி ரெட் அலர்ட் ஏரியாலேருந்து வந்தால் இந்த மாதிரி பண்ணலாமா, அது வந்து ஓகே ஆகுமான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெசிமனாக கூட எங்களை வந்து அந்த இடத்துல யூட்டிலைஸ் பண்ணாங்க. அந்த அங்கே போய் நீங்கள் என்ன ரேடியேஷன், அந்த ரேடியேஷன் கீமோதெரப்பி எல்லாமே முடிஞ்சது. கீமோதெரப்பினா எல்லாருக்கும் தெரியும், முடியெல்லாம் போயிடும். ஸோ அந்த சுச்சுவேஷன் இப்போ நினச்சா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன் நான் வந்து ஃபஸ்ட்டு கீமோக்கு முன்னாடியே நானே ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா வீட்டில் குழந்தைங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் எப்போ ரிமூவ் பண்ணோம்னா எங்களோட வெட்டிங் டே, எங்களோட முடியாண்டவர் நான் ஹேர் ரிமூவ் பண்ணுறேன், நான் ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்களும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. போத் வேறு மொட்டை கப்பல். நல்ல தம்பதிகள் ஆண்டு. அந்த அந்த அன்னைக்கு அந்த வெட்டிங் வந்து ஐயோ என்னம்மா இவரும் சேர்ந்து புலம்பலாம், இதர் ஆர் அதர் ஆப்ஷன்ஸ். நான் ஆண்டவர் நம்பினேனே, எனக்கே அப்படி வந்துச்சுன்னு சொல்லலாம், ஏதோ வந்துச்சு என்னவோ ஆகட்டும் அப்படின்னு. சி த வே. Hats off. God bless you. But God has given me the strength. இதெல்லாம் நம்ம அவசரமாக நம்ம விரிவாக பேச முடியாது. பட் மனசு, அதுக்கு தான் நான் சொல்லுவேன், மனசு மனுஷத்தன்மை இருக்கிறவங்களுக்கு புரியும். இதெல்லாம் என்ன கடவுளை சொன்னாங்க கனடா போடும் அப்படி யோசிச்சுட்டாங்கன்னா இல்லை. ஐ நோ வெரி வெல் இந்த சுச்சுவேஷன் எப்படின்ட்டானா அதை எப்படி நீங்கள் தாண்டி இந்த கீமோதெரப்பியை கொடுத்து ஒன்றும் முடியாத இந்த பொண்ணை திரும்பி வீட்டில் கொண்டு வந்து போட்டு 2 சின்ன பிள்ளைங்க, 1 மேன் ஷோ மாதிரி வயசானம்மா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அண்ட் ஷீ இஸ் ஹெல்ப்லெஸ். என்ன இதெல்லாம் வேலை செய்கிறது கூட பெருசுப்பா, இதை ஹெல்ப்லெஸ்ஸாக பார்த்துட்டு இருக்கிறது இருக்குல்ல. இந்த சூழ்நிலையை கொடுத்துட்டோமே ஹஸ்பண்டுக்கு, நமக்கும் வந்துருச்சு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையே. எவ்வளவு லாங் பீரியட் இது? ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் 8 months வரைக்கும். ஸோ இதில் ஸ்ட்ரகிள்னு நான் பார்த்த வரைக்கும், நான் டியூட்டிக்கு போகணும், நான் கொரோனா வார்டு பார்க்கணும், அம்மா அங்கே தனியாக இருக்கிறாங்க, குட்டி பசங்க தனியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கொரோனா வரக்கூடாது, நானும் கொரோனா கேரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஜஸ்ட் ஒன் திங் ஐ வாண்ட் டு ரிமைண்ட் ஹியர், ஏன்னா நாங்கள் எல்லாருமே வல்னரபிள் குரூப்பு வீட்டில் இருக்கோம். ஆனால் அந்த 8 மாதம் ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகி எனக்கு ஆகஸ்ட் வரைக்கும் இன்னைக்கு வர்ற காஃப், கோல்டு, சாதாரணமாக வர சளி, காய்ச்சல் கூட எனக்கு வரல. நல்லவர் கடவுள் வந்து எவ்வளோ பெருசு. இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் நான் சூப்பராக ஒர்க் பண்ணுறேன். ஐ ஹாவ் நிறைய கீமோதெரபி பேஷண்ட்ஸ் டெய்லி வராங்க. டெய்லி டிட்டோரேட் ஆகிட்டே போகிற பேஷண்ட்ஸையும் பார்க்குறேன். நான் எவ்ரிடே வந்து எவ்வளோ ஸ்தோத்திரம் சொன்னாலும் பத்தாது. ஏன்னா ஐ எம் அ மதர் ஃபார் மை சில்ட்ரன், ஐ எம் அலைவ், ஐ எம் வைஃப் ஃபார் மை ஹஸ்பண்ட். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு ஃபுல்லாக ரெக்கவரின்றது எப்போ? ஆகஸ்ட் மந்த்து 8th month இருக்கும்.
8th மந்த் வரைக்குமே நமக்கு ஃபஸ்ட்டு கீமோ, அதுக்கப்புறம் சர்ஜரி, அப்புறம் ரேடியோ தெரப்பி, இதெல்லாம் நான் ஒரு வாரத்தில் சொல்லிடுறேன். பட் இட் ஹாஸ் மெனி சைக்கிள், மெனி செஷன். ஒன்றுத்துக்கு நம்ம கேப் புக் பண்ணணும், பாஸ் வாங்கணும், அங்கே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், நான் மெடிக்கல் லீவ் எடுக்கணும், எனக்கு சேலரி இருக்காது, மணி இல்லை, பேங்க் பேலன்ஸ் காலி. கடவுள் இல்லைன்னா இந்த ஒரு காரியம் கூட நடக்காது. அதாவது ஏதாவது ஒன்று கேன்சல் ஆனால் கூட பாஸ் கேன்சல் ஆனால் முடியாது, டிரைவர் வரலன்னா முடியாது, மணி இல்லைனாலும். இவங்க உடம்பும் வீக்காக பயங்கரமாக போயிருக்கோம்ல. ஆமாம், அது அதிசயமான பயங்கர ஆச்சரியமான விஷயம் என்ன நாங்கள் பார்த்த வரைக்கும்னா, இந்த கீமோதெரப்பி பண்ணும்போது ரொம்ப பாடி பெயின் இருக்கும், சிவியராக இருக்கும். இங்கேருந்து கிளம்பி போகும்போது அவங்க கேபில் ஏறி உட்காருவாங்க, அதோடு அவங்க சிஎம்சி போகும்போது தான் கண்ணை திறப்பாங்க. அது வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச கேப் டிரைவரை ரொம்ப கடவுளை ரொம்ப நேசிக்கிறவர். இங்கேருந்து போகும்போது அவர் ஸ்தோத்திர பலிகள் போடுவார். அவர் வந்து எதுவுமே பேசவே மாட்டார். நாங்கள் அழுவோம், சில நேரத்தில் ப்ரேயர் பண்ணுவோம், ப்ரேயர் பண்ணிட்டே தூங்கிடுவாங்க அவங்க. இது நடுவில் என்ன நடந்துச்சுன்றது நிறைய விஷயம் ஏன் இது வரைக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சம்டைம்ஸ் பாஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் பாஸ் கிடைக்காது. பாஸ் கிடைக்காம நம்ம ட்ராவல் பண்ணால் வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, கேட் குரூப் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ வாட்டி மிராக்கள் என்ன நடந்திருக்குன்னா, கரெக்டாக கேட் இருக்கும், அடுத்த வெஹிக்கிள் எங்களுது தான். கரெக்டாக பாஸ் பண்ணும்போது நல்ல மழை பெய்யும். அங்கே பெட்ரோல் இருக்க போலீஸே வந்து கேட் ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லோரும் மழைக்கு ஒதுங்கிடுவாங்க. கடவுளே எங்களை வழி திறந்து விட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த உடல் வேதனை, மனவேதனை, ஒரு வரியில் அதை சொல்லணும்னு சொல்லுவேன். அந்த காலகட்டம், இந்த 8 மாதம் மரண பயம்னு ஒன்று இருந்ததா? மரண பயம் நான் சொல்ல, நம்ம மரண பயம் இல்லை. பட் நான் வந்து கடவுளை நல்லா பிடிச்சிக்க எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பமாக அதை நான் வந்து நினைக்கிறேன். நான் அவரை பிடிச்சிக்கிட்டனால எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. எப்படின்னா, முதல் கிருபை ஆண்டவருக்கு, கிருபை புருஷனுக்கு, எது கிருபை இல்லை நீங்கள் ஆமாம் அப்படியே வந்தாலும் எது கிருபை. எனக்கு வந்து டிசீஸ் வந்து செகண்ட் ஸ்டேஜ்லேயே நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், அது கிருபையா? எனக்கு ட்ரீட்மெண்ட் அப்போ எனக்கு எந்த பிரச்சனையுமே வரல, ஒன்லி ட்ரீட்மெண்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பட் ஐ வாஸ் கண்டினியூஸ்லி, ஆமாம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் இருந்தே தவிர எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் எதுவுமே எனக்கு வரல. சொல்லப்போனால் நம்ம இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இம்யூனிட்டி இல்லாதனால நிறைய பிரச்சனைகள் வரும், எனக்கு எதுவும் வரல. அது கிருபையா? அம்மா வயசானவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்க சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இவங்க கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணாலும் சரி, ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்குமே கொரோனா வரல. அது கிருபையா? எனக்கு வந்து நான் வந்து மொட்டை அடித்து ரொம்ப அக்லி, அதாவது அந்த ஃபேஸ் எல்லாம் எடுத்து கூட வைக்கல. அந்த ஃபேஸை எடுத்து வச்சிருந்தேன்னா இன்றைக்கி நான் ரொம்ப அதை பார்த்து ரொம்ப அழுவனாக இருக்கும். அதை எடுத்து கூட வைக்கல, வேண்டான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருந்தேன்னா திரும்பி வரும்போது என்னை பார்த்தா யாருமே, இன்றைக்கி வரைக்கும் என்னை பார்த்தா யாரும் நான் கேன்சர் சர்வைவர்னு சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அழகான முடி வந்தது. அதான் முடி உடனே வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னோட ஓன் ஹேர் தான். முன்னாடி இவ்வளோ அழகாக எனக்கு கீழே வரைக்கும் முடி இருக்கும், பட் நீல முடியாக இருந்தது. அதுக்கப்புறம் கேர்லி ஹேரு, ஒரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே கிளியர் ஆகி இதாகிறதுக்கு எவ்வளோ நாள் பிடிச்சது? எப்பப்பா அதில் இந்த ஒரு ஆகனி, ஒரு ட்ராமா, அதுலேருந்து வெளில வந்தீங்க? ஆகஸ்டோட எனக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் வந்து நாங்கள் வந்து ஆல்ஃபா ஹெல்த் கேரை கொஞ்சம் 2020 ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச கையோட நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக, நான் கொஞ்சம் சின்சியராக ஒர்க் பண்ணுறதுனால நான் வந்து அப்படியே முடங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஆல்ஃபா ஹெல்த் கேர் ஃபிசியோதெரப்பி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி என்னை பார்த்துக்கிறேன். ஆக்சுவலி ஆல்ஃபா ஹெல்த் கேர், ஆல்ஃபா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு சர்ஜிக்கல் ஷாப் சும்மா வச்சுருப்பேன், சைட் பிஸ்னஸ்க்காகன்ற மாதிரி இருக்கும். சும்மா ஃபார் பாக்கெட் மணி மாதிரி தான் இருக்கும். அது பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் இருக்கும், அது வந்து ப்ராஃபிட் ஓரியன்டாக தான் இருக்கும். அது வரைக்கும் எனக்கு கடவுள் வந்து யாருக்கு எப்படி பண்ணணுன்றதை உணர்த்தலை. நான் தான் ஒரு ஹைஃபை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே இருந்தேன், அப்போ எனக்கு தெரியல. இப்போ தான் அவர் உணர்த்துறாரு. அதாவது உங்கள் வீட்டில் ஒருத்தங்களை, உங்கள் மனைவிக்கு ஒருத்தங்களுக்கு கேன்சர்னால் நீ எவ்வளோ பார்க்குற, அப்படித்தானே நீ எல்லாரையுமே பார்த்துருக்கணும், இத்தனை நாள் அதை நீ பார்க்காம விட்டுட்ட அப்படின்ற மாதிரி எனக்கு அது உணர்த்துற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஒரு ஃபோன் காலும் நேராக வர கிளைண்ட்ஸ்க்கும் எவ்வளோ மேக்ஸிமம் என்னால் பண்ண முடியுமோ அவ்வளோ நான் பண்ணேன். அதுவும் பர்டிகுலராக கேன்சர் ரிலேட்டடாக யார் வந்தாலும் அப்போ என்ன எனக்கு திராணிக்கு மீறியாக இருந்தால் கூட நான் முதல்ல அதை செய்யணும்னு தான் நான் முதல்ல, என்கிட்ட இல்லைனா கூட யாராச்சும் பிக் ஷாட் இருந்தால் நான் அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் நிறைய ஸ்பான்சர்ஸ் கூட அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் ப்ரையாரிட்டி கொடுக்குறது, நேரில் போய் பார்க்குறது. யாராச்சும் வந்து கீமோ கொடுக்க போகிறாங்க, பிளட் வேணும் அப்படின்னா கூட நான் உடனே போய் ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவேன். அவங்க முதல்ல அது என்ன பண்ண முடியுமோ அந்த இம்பார்ட்டன்ஸ் எனக்கு வந்து கடவுள் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குனது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. நாங்கள் ரொம்ப லித்தாஜிக்கல் உடைச்சாதான் உருவாக்க முடியும்ன்றது, ஆனால் ரொம்ப அன்பாக ஆறுதலாக தட்டி கொடுத்தது வந்து
வந்து எனக்கு ஒன்றுமே அவர் மேலே இன்னும் பிரியத்தை ஜாஸ்தி பண்ணி. அதான் நான் ஒரு கேள்விக்கு வருத்தம் ஒன்றும் வரல அவர். ஆமாம், அம்மா சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அது அதாவது வரும் உன்னை அடிப்பாங்க, நீ வேற லெவலுக்கு போயிடுவா, பாதாளத்துக்கு போயிடுவேன். ஆனால் இவர் என்னை செதுக்குனது, என்னை உருவாக்குனது, என்னை ஸ்ட்ராங் பண்ணது வந்து எனக்கு இன்னும் பலப்படுத்துச்சு. ஓகே. ஸோ அந்த கனடா அதை அப்படியே ஊற்றி வச்சுட்டிங்களா? இல்லை, இப்போ பிளானே இல்லை, விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் போனது நிறைய ப்ராசஸ், அது வேண்டாம் எடுக்கல. ஸோ இந்த ஆல்ஃபா ஹெல்த் கேர் போனதுக்கப்புறம் நான் கண்ணும் கருத்துமாக இருக்க ஆரம்பித்தேன். ஒரு கால்ஸும் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு அவங்களுக்கு முதல்ல பூர்த்தி பண்ணணுன்றது பண்ண ஆரம்பித்தேன். நான் ப்ராஃபிட்டபிள் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அந்தளவுக்கு ப்ராஃபிட் இல்லை. நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க எங்களுக்கு, எந்தெந்த ஊர்லேருந்து வருவாங்க. ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்குதுன்னு சொல்லி எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க. இது எப்படின்னா கொடுக்குறீங்களா? இப்போ பேஷண்ட்ஸ், முடியாத பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. அவங்களுக்கு தேவையான பெட்டு, வீல் சேர்ஸ், வாக்கர்ஸு, டயப்பர்ஸு, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஆக்சுவலி சொல்ல போனோன்னா. இதெல்லாம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நான் வந்து அவங்களுக்கு கம்மியாக கொடுப்பேன். நிறைய பேர் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து சம்பளம் வாங்கிட்டு பென்ஷன் வாங்கிட்டு கூட கொடுக்குறேன்னு கூட நிறைய பேர் அப்படி கூட பண்ணியிருக்கிறாங்க. அதனால் எனக்கு அந்த கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபைனான்ஷியலாக சப்போர்ட்டும் கடவுள்கிட்டேருந்து வந்துச்சு. எதுவுமே எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. யாருன்னே கூட தெரியாது. வருவாங்க, அட்ரஸ் கூட நான் வாங்க மாட்டேன், ஃபோன் நம்பர் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கூட அவங்க ஃபோன் நம்பர் எடுக்கலாம், என்ன ஆகும் எதுவுமே நான் யோசிச்சதே. தெர் இஸ் நோ செகண்ட் தாட். ஹி ஷோட் மீ த ரைட் வே. இங்கே தான் இருக்கணும், இந்த மக்களுக்கு செய்யணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு. அப்போ அது கரெக்டான டெசிஷன் தான். நான் என்னோடய டெசிஷன்லாம் ஒன்றுமே இல்லைன்றது அவர் எங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்படி பிடிச்சிப்பேன். எனக்கு எதாவது தோணுச்சா, ப்ரேயரில் வந்துச்சா, அது நோ செகண்ட் தாட். இது சாத்தானோட வேலை, அது வாய்ஸ், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நல்லா ப்ரேயர் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு எனக்கு. ஸோ அது இன்னும் டீப்பாகவும் நாங்கள் போக ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு லைஃப் நார்மலுக்கு வந்தது இல்லையா? ஸோ நீங்கள் உங்கள் ஒர்க் ஜாயின் பண்ணி ஆமாம், இப்போ ஜாயின் பண்ணி 6 months தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங், வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் ஆல்ஃபா ஹெல்த் கேர் பார்த்துட்டு இருந்தேன். பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுறது, ஃபிசியோதெரப்பி சென்டர் வி ஸ்டார்டட். ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து நானும் ஒர்க் பண்ணுவேன். என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கிட்ட கவுன்சிலிங் பண்ணுறது, பேசுறது, அந்த மாதிரி எனக்கு டைம் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போ இப்போ நான் நல்லா தானே இருக்கேன், என்ன விடுங்க, நான் போனேன், விட மாட்டேன், விடுங்க. இப்போ வந்து யார் வந்தாலும் அவங்கள பார்த்து நீங்கள் என்ன ஹேர் கட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படி தான் கேட்பாங்க. எங்கள் எவ்வளோ பேர் வந்து எந்த ஸ்டைலிஷ் கிட்ட போறீங்க அப்படி ஸ்டைல் பண்ணல. திஸ் இஸ் மை நேச்சுரல். கடவுள் வந்து பேச வைப்பாரு. இல்ல இந்த ஹேர் கட் எதனால வந்துச்சுன்னா எதனால வந்துச்சுன்னு. ஸோ இட்ஸ் a chance to share God's blessings. அவருடைய கிருபை எல்லாம் வந்து உங்களுக்கு உலகத்துக்கே நீங்க சொல்லிட்டீங்க. ஸோ சில்ட்ரன் என்ன படிக்கிறாங்க இப்போ? இப்போ பெரியவன் 7th standard படிக்கிறான், சின்னவன் 5th படிக்கிறான். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு பெரிய விஷயம் அதிசயமாக நடந்தது, அது சொல்லி. ஆமாம், ஆக்சுவலாக நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம். உங்களுக்கு பேசிகிட்டே இருந்தப்போ நானும் நீங்களும். ஆமாம், நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபோனில் நடந்ததெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தப்போ நம்ம பேசிகிட்டே இருந்ததெல்லாம் நடந்துச்சு சொல்லி பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நான் திருப்பி லைனில் வரேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறேன். இட்ஸ் a big order. பிக் ஆர்டர். லைஃப்பில் வந்து இவ்வளோ பிக் லேக்ஸ் கணக்கில் எனக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும். அதை டெஸ்டிமோனி சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அந்த நடுவில் வந்த கால் தான். ஃபோன் கூட லைன் கூட கட் கூட பண்ண நான் பேசி முடிச்சுட்டு போய் நீ உடனே வந்து பார்க்க முடியுமான்னு. அது பெரிய ஒரு ப்ரைவேட் கன்சர்னுடைய சிஓ கிட்ட அப்பாயின்மெண்ட்டு. 5 minutes தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் கண்டிப்பாக வந்து பார்க்குறேன். பார்த்தோன்னே காட் இம்ப்ரெஸ்டு. சரி நீங்களே எல்லாத்தையும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர்டர்ஸ் ஓகே பண்ணிட்டாங்க. உடனே எல்லாம் சேங்ஷனும் ஆகிடுச்சு. அதாவது கடவுளோட விஷயத்த சொல்லணும்னு சொல்லும் போதே எனக்கு இவ்வளோ ஒரு விஷயமா இருக்கே இது அப்படின்னு. ஐ வாஸ் ஸோ கூடவே இருக்காரு, நம்ம பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு, நடக்கும்போது கூட இருக்காரு, நிழலாக இருக்காரு. அது ரொம்ப சந்தோஷம். ஆரம்பிச்சு அந்த ஆர்டர் வாங்கியாச்சு. ரொம்ப குயிக்காக நடந்துச்சு. எல்லா இடத்துலையுமே பேமெண்ட் பெண்டிங் இருக்கும், இல்லைன்னா ஏதாச்சும் நடுவில் ஏதாவது பிரைப் அதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கிறிஸ்டல் கிளியர். சிஇஓ நான், அவ்வளோதான். அவர் என்ன கேட்குறாரோ அதை நான் சப்ளை பண்ணியாச்சு. வெரி குட். அப்படி வந்துச்சு. எனக்கு வந்து நிறைய நேரம் ப்ராஃபிட் இல்லாத பண்ணும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் பழக்க தெரியல, நீ வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது வந்து என்ன ஆர்டர்னா லைக் காலேஜஸில் லேபுக்கு செட் பண்ணுறது. இப்போ நாங்கள் நர்சிங் படித்து முடிச்சிருக்கிறதுனால சர்ஜிக்கல் ஷாப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக அவங்களோட லேப், அனாட்டமி, ஃபிசியாலஜி லேபு, நர்சிங் ஃபவுண்டேஷன்ஸ், அந்த மாதிரி பல்காக பண்ணும்போது. ஆமாம், இப்போ இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் நர்சிங் காலேஜாக கன்வெர்ட் ஆகிற டைம் இப்போது. இந்த டைமில் வந்து இந்த ஆர்டர்ஸ் எங்களுக்கு வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து நிறைய ரெஃபரன்ஸும் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ
பெரிய காரியம் செய்வார், அதிசயம் செய்வார், ஆச்சரியம் செய்வார். வசனங்கள் படிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஆனால் அது எங்கள் லைஃப்பில் நடக்குதுன்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் தெரியுமா நடக்குது? ஆண்டவர் ஒரு சோதனையான காரியம் கொடுத்தப்பையும் அவரை ஒன்றும் சொல்லாமல், யோபு சொன்ன மாதிரி என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், கைவிட மாட்டேன், அப்படி நின்னனால இனி துக்க நாட்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ அழுது கொண்டிராய், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஸோ ரொம்ப சந்தோஷம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. யங்ஸ்டர்ஸ் இந்த வயசில் இந்த கஷ்டத்தை தாங்கிறதுலாம் நம்ம பேசிட்டு போயிட்டோம், ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் தாங்கிட்டீங்க, தாண்டி வந்துட்டீங்க, எப்படி தாண்டணுமோ அப்படி தாண்டிருக்கீங்க. இவர் வேண்டாம் விட்டுடலாம், இதுக்கு மேலே இவர் தாங்க முடியாது, வேறு என்ன எத்தனையோ வழிகள் இருக்குன்னு போகாமல் இங்கே நின்னனால இனி அந்த நோயோ அந்த வார்த்தை கூட உங்கள் பக்கம் திரும்பி வருவது இல்லை. ஸோ ஆண்டவர் பூரண ஆயுளையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர் வரும் அளவும், வருகை சமீபம், கர்த்தர் வரும் அளவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். அதே நேரத்தில் உங்கள் தொழிலையும் நல்லபடியாக பெருக்கி, ஏன்னா உங்களுடைய துறையே ஊழியம் மாதிரி தான். ஐயோப்பா அது செய்கிறது. ஸோ நல்ல சுகத்தோட சந்தோஷத்தோடு செய்யணும். நானும் உங்களை மனசார வாழ்த்துறேன். ஏஞ்சல் டிவியினுடைய ஐயாவினுடைய அபிஷேகம்னு ஒன்று இருக்குது, கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சின்ற அபிஷேகம். இங்கே வந்த எல்லாரையும் ஆண்டவர் பல மடங்காக ஆசீர்வதிச்சிருக்கார். அதை நான் என் வாழ்நாளில் இந்த 20 வருஷம் நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ அந்த அபிஷேகத்துலேயும் நீங்கள் இணைஞ்சிருக்கீங்க. ஸோ காட் பிளஸ் யூ போத். உங்கள் பிள்ளைங்களோட நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நானும் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. என்ன நேயர்களே, எவ்வளவு நேரம் அன்பான தம்பி பாஸ்கர் உங்களுடைய மனைவி அனுப்பமாவை பார்த்தீங்க. எல்லா வாழ்க்கையும் உற்று பாருங்கன்னு நான் சொல்கிறது திரும்ப 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 வேறு ஒன்றும் இல்லை. வாழ்க்கையை கொண்டாடுங்க. இருக்கிற வாழ்க்கை பெரிய நோய், எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்க, பெரிய நோய் இல்லாமல் சமாதானத்தோடு வாழ்வதே வாழ்க்கை, அவ்வளவுதான். ஏன்னா ஹாஸ்பிட்டல், நான் பத்திரிகையில் இருந்தப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒன்று ஹாஸ்பிட்டல் வைராக்கியம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பத்திரிக்கை தான் அப்போ பெருசு. ஐயோ இந்த பயங்கரமாக இல்லாமல் நம்மளுக்கு ஒரு குடிசை வீடோ கூரை வீடோ அந்த வீட்டில் சுகமாக படுத்திருப்பது சந்தோஷமானதுன்னு நிறைய பேருக்கு தெரியலையேன்றதான் ஆதங்கம். அதை தான் என்னுடைய பிரசங்கத்திலும் இந்த நிகழ்ச்சியிலும் நான் சொல்ல வரேன். ஏன்னா உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், அந்த காலகட்டத்திலாம் தாங்கி வருவதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஆண்டவரோடு நின்று தாங்கி வருவது கஷ்டம். ஆனால் அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்ன வந்தாலும் சரி, எவ்வளவு இருளான நேரமாக இருந்தாலும் சரி, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு ஆண்டவர் சொல்கிறார். எல்லாத்துக்கும் மேலே வசனம், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் எரேமியால என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்கிறார். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். ஸோ பயப்படாதீங்க, இதே பாதையில் நிறைய பேர் போயிட்டுருக்கலாம். ஆண்டவர் கூட இருக்கிறார், இவங்களுக்கு செய்து இவங்களுக்கும் செய்வார். ஸோ இந்த ஒரு பெரிய நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் உங்கள் மனசில் அவங்க விதைச்சிருக்காங்க, அதை நானும் உங்கள் மனதில் வைத்தேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தோடு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி.